பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டல் தான். என்ட்ரன்ஸ்ல இருந்து வரும்போது சோ பார்க்கிங் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸாவே வச்சுக்கிறீங்க. லண்டன் கனடா மாதிரியான இடங்கள்ல இருந்து. நான் யூகேல இருந்து வந்திருக்கிறேன். ட்ரெடிஷனலா யாழ்ப்பாண ஸ்டைலுக்கு இந்த மாதிரி பாருங்க. லோ பட்ஜெட்ல வந்து இருக்கிற ஒரு பெஸ்டான ஒரு அக்கமடேஷன். அளவளவா போடுற இடத்து பாருங்க. ஆனா உங்களுக்கு இந்த ரூம்ல வந்து ஓகே, இங்க உள்ள ஸ்டாஃப் எல்லாம் மிகவும் கண்ணியமாக நடக்கிறாங்க. கம்ஃபர்டபிளா உங்களுக்கு ஒரு ஃபீல் ஒன்று இருக்கு. ஹாய் காய்ஸ், யாழ்ப்பாணத்துல குறைந்த கட்டணத்தோட பாதுகாப்பா தங்குறதுக்கு விடுதி கேட்குற நீங்கள், உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்ல எப்படியான வசதிகள் இருக்குது, என்னென்ன மாதிரி கட்டணங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கமாக காட்ட போறோம். அதுக்கு முதல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடத்துல இருந்து இந்த ஹோட்டலுக்கு எப்படி வாரன்றதான் காட்ட போறோம். வாங்க போய் பார்க்கலாம். நல்லூர் கோவிலுக்கு முன்னால பாருங்க, இப்படி வேற கிலோமீட்டர் செட்டித்தறி வீதி வருது. செட்டித்தறி வீதியால போய்க்குள்ள தான் 700 மீட்டர் வரும்போது இதுக்கிடையால ஒரு ரோட்டு போகுது. இந்த ரோட்டால போய்க்குள்ள ஒரு 200 மீட்டர்ல தினக்குரல் ரெஸ்ட் இருக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டல்லாம் பாருங்க. வணக்கம் அண்ணா. நல்லூர் கோவிலுக்கு கிட்ட நார்மலாக ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஒரு அக்கமடேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் மேலே ரூம்ஸ் வந்து ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது, பார்த்துக்கொள்ளலாம். இது வந்து ஃபேமிலி ரூம். இதில் ஒரு 4 இருந்து 5 பேர் ஸ்டே பண்ணிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வைஃபை ஃபெசிலிட்டி இருக்குது, அப்புறம் வந்து ஏசி இருக்குது. வாஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச் வாஷ்ரூம், அதில் வந்து ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸில் இருந்து எல்லாமே இருக்குது. டோட்டலாக எங்கள்கிட்ட 12 ரூம்ஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போது ஸோ பார்க்கிங் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் ஏதாச்சும் பார்ட்டி செய்ய போகிறீங்க, ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வித் பிஜேயோட இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவுட் டெக்கரேஷன்ஸோட ஒரு கல்ச்சரல் மாதிரியான ஒரு டெக்கரேஷன்ஸோட அப்படி வந்து நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான டெக்கரேஷன்ஸோட அரேஞ்ச் பண்ணி ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கொள்ளலாம். ஃபங்க்ஷன் செய்கிற லொக்கேஷனுக்கு கிட்டவாகவே ரூம்ஸ் இருக்குது. உங்களுக்கு சிங்கிள், டபுள், ட்ரிபிள் ஃபேமிலி ரூம் கேட்டகரிஸில் இங்கே ரூம்ஸ் இருக்குது. அங்கே பார்க்க போனோம்னா இப்போ ஸ்டே பண்ணுற ஃபேக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரூம் ரேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். வீட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு அமைதியான சூழல் கிட்ட போனீங்கன்னு சொன்னால் நல்லூர் டெம்பிள் இருக்குது, பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, டிசிடி சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ டவுனுக்கு ரொம்ப கிட்டவா ரியோ ஐஸ்கிரீம் அது இதுன்னு சொல்லி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இதுக்குள்ளே இருக்குது. ஸோ உங்களுக்கு வெஹிக்கிள் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னு சொன்னால் ஹோட்டலாலேயே வந்து அரேஞ்ச் பண்ணி தந்து கொள்ளலாம். என்ன உங்களுக்கு சர்வீஸ் வேணும், ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ மேக்ஸிமம் எங்களால் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இங்கே இவ்விடம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸால மேலே ஏறி வரும்போது ஒரு கொமனான ஒரு குட்டி ஒரு லிவிங் ஏரியா. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இதில் வந்து உட்காந்துக்கலாம். இப்போ தனித்தனியாக ரூம்ஸுக்குள்ளே போய் தான் நான் கூட பேசிக்கணும் அப்படின்றது இல்லை. இதில் வந்து உங்களுக்கான ஸ்டாஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இதில் வந்து நின்றே நீங்கள் கீழே ரிசப்ஷன் ஏரியா. ஸோ இதில் நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். இதில் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது மற்ற கேட்டகரியான ரூம். இதில் நார்மலாக 3 பேருக்குரிய ரூம், 3 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். ட்ரிபிள் ரூம்னு சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு இந்த ரூமில் வந்து ஓகே இப்போ சிங்கிள் பேக்ஸ் தானண்டா அந்த சிங்கிள் பேக்ஸுக்குரிய ரேட்டோட இந்த ரூமை வந்து அலோகேட் பண்ணி தருவோம். டபுளாக வரும். மேக்ஸிமம் இதில் வந்து 3 பேர் வந்து ஸ்டே பண்ணி கொள்ளலாம். இதுலேயும் சேம் ஃபெசிலிட்டிஸே இருக்குது. டிவி இருக்குது, ஏசி, அட்டாச் வாஷ்ரூமும் இருக்குது, ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸோட. நீங்கள் என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளோட வந்து இந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இந்த ரூம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் வந்து டூரிசத்தில் ஒரு பெஸ்ட்டாக வந்து வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு இடம். நிறைய ஃபாரினர்ஸ் வந்து வருவாங்க, கொள்ளுவாங்க. ஸோ நல்லூர் கோவிலில் இருந்து கிட்டத்தட்ட 500 இருந்து 600 மீட்டர்ஸுக்குள்ளே தான் இந்த இடம் இருக்குது. நீங்கள் நார்மலாக நல்லூர் கோவிலில் இருந்து ஒரு பிக்மியோ ஊபரோ போட்டு புக் பண்ணி வாரீங்கன்னா ஜஸ்ட் 1 to 2 மினிட்ஸுக்குள்ளே வந்து இங்கே வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஜெஃப்னா டவுனில் இருந்து இங்கே வர போகிறீங்கன்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து கொள்ளலாம். டுவ ஹைட் வேணுமா, டுவ ஹைட் வந்து அரேஞ்ச் பண்ணி தந்துக்கலாம். வெஹிக்கிள்ஸ் வேணுமா, வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. பட் வந்து உங்களுக்கு 3 times மீல்ஸ், அப்புறம் இந்த இடையில வந்து ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வட்டை என்ன வேணுமோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான டைம்லேருந்து கொஞ்சம் ஏர்லியாக சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸோட வந்து எடுத்துக்கொள்ளலாம். நல்லூர் கோவில் இருக்குது, சர்ச் இருக்குது, பக்கத்தில் ரியோ ஐஸ்கிரீம் இருக்குது ஃபேமஸ் ஆனது, ஷாப்பிங் மால்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஒன் ஸ்பாட்டில் இருந்து கொண்டு இங்கே இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபுட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு நார்மலாக எங்கட ஜெஃப்னா கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு வீட்டு சாப்பாடு மாதிரியான அந்த டேஸ்ட்டில் உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறது 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் வசதி அந்த குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு ஃபுட்டுன்றதை தாண்டி நார்மலி வந்து லண்டன் கனடா மாதிரியான இடங்கள்லேருந்து மோஸ்ட்லி ஐரோப்பிய நாடுகள்லேருந்து தான் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறவங்க. கூடுதலாக எல்லா ரூம்ஸுமே வந்து ஃபுல்லில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் நம்மளோட ஜெஃப்னா ஸ்டைல் ஃபுட், ஜெஃப்னாவில் உள்ள அந்த டேஸ்ட்டோட உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஃபுட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி தந்து கொள்ளலாம் உங்களுக்கு. இப்போ நான் வந்து நிற்கிற இந்த இடம் வந்து ஹோட்டல் என்ட்ரன்ஸ் வரும்போது ஹோட்டலுக்கு முன்னுக்குள்ளே பார்க்கிங் ஏரியா. ஸோ இதுலேயே நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்கொள்ளலாம். இதில் கூட நீங்கள் சின்னதாக ஒரு ஈவினிங்கில் ஒரு டைமில் ஒரு பார்ட்டியோ வட்டவே ஏதோ ஒன்று பண்ணிக்கொள்ளலாம்.
ஸோ நீங்கள் உங்களுக்கு அக்கமெண்டேஷன் தேவையா இல்லைன்னா ஃபுட்ஸ் வந்து சாப்பாடு தேவையா எதுவாக இருந்தாலும் நாங்கள் சொல்கிற இந்த ஹோட்டல் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணினீங்கன்னு சொன்னால் ரிசப்ஷனில் உள்ள ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களோட வந்து பேசிக்கொள்ளுவாங்க. நோட் 21226476 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய சர்வீஸ் வந்து டிலே ஆகாது. அந்தந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான சர்வீஸ் கொடுக்குறதுக்கு ஸ்டாஃப்ஸ் வந்து ரெடியாக இருப்பாங்க. ஹோட்டல் ரூம்ஸை பற்றி பார்த்து நாங்கள் இப்போ ஃபுட் அப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்லை வளவளவாக போடுறாரு எடுத்து பாருங்க. மரக்கறிகள் எல்லாம் கூட போடுறீங்களே என்ன? மரக்கறி இல்லாத நல்ல வடிவா கூட போடுறீங்களா ரைஸுகள்? நிறைய ரைஸ்கள் வரும் சார். இது நம்ம ஆர்டர்ஸ் வந்து தந்தால் நாங்கள் செஞ்சு தருவோம். அது இல்லாமல் வெளியே ஆர்டர்ஸ் தந்தாலும் செஞ்சு தருவோம். மற்றபடி கடையில் எடுப்பாங்க. மற்ற ரூம்ஸ் வந்தவங்களும் ரைஸ் கொத்து மற்றது டொட்டின் கொத்து அது மாதிரி நிறைய சாப்பாடு செஞ்சு கேட்பாங்க. அது செஞ்சு கொடுக்குறது. என்னென்ன செய்கிறீங்களா இங்கே? இடியாப்பம், புட்டு, தோசை, ரொட்டி, பரோட்டா எல்லாம் இருக்கு. ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸாவே வச்சுக்கிறீங்க. அவங்க கேட்குற மாதிரி போட்டு கொடுக்குறீங்க. கேட்குற ஷாப்பில் நான் செஞ்சு தருவோம். அந்த அந்த பார்ட்டி ஹால் மேலே இருக்கிற பார்ட்டி ஹாலில் கேட்டால் ஏதாவது செய்து கொடுப்பீங்க உடனே? இப்போ ரைஸ் போட்டவர் பார்த்துனாங்க, இனி கொத்து போட்டு கொண்டு இருக்கிறார், அதையும் பார்ப்போம். அதுக்கு பிறகு எங்களோட ஜப்னா ஸ்டைல் ஃபுட் டைம் வந்து பார்ப்போம் எப்படி இருக்கு இங்கேண்டு. கேக் க்ளவுஸ் எல்லாம் போட்டு தான் சுத்தமாக செய்யணும். நீங்கள் என்ன மாதிரி இங்கே தங்கி நிற்கிறார்களுக்கெல்லாம் போட்டு கொடுக்குறீங்களா? நாங்கள் அநேகமாக இங்கே ரூம்ஸ் வர்றவங்களுக்கு வந்து அவங்க பார்ட்டி ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சொன்னால் கொத்து, டோல்பின் கொத்து, அது மாதிரி பைட்ஸுகள் எல்லாம் செய்து கொடுப்பீங்க. எல்லாம் சாரெல்லாம் அப்படி தூக்கி கொண்டு இருக்கிற பாருங்க, போட்டு தான் எல்லாம் அடிக்கணும். நல்லா ட்ரையாக தான் செய்து கொடுக்கணும் பாருங்க. நல்லா இதுகளெல்லாம் விட்டு இது இல்லாமல் நல்லா ட்ரையாக செய்து கொண்டு இருக்கு. இங்கே நீங்கள் கனகாலமாக ஒர்க் பண்ணுறீங்களாண்ணே? அண்ணா கூடுதலாக இங்கே இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம் வெரி நம்ம. எங்களுக்கு இப்படி ஒரு வேலைத்தெல்லாம் எங்கே போனால் கிடைக்காது. அதை வந்து சந்தோஷமாக செய்கிறீங்க. நீங்கள் விடம் இடம்? நான் பதில் அண்ணா. ரைட்டு. எங்கேயும் வந்து இப்படி ஒரு வேலைத்தெல்லாம் கிடைக்கவே இல்லை. இவ்வளோ நாள் சந்தோஷமாக தான் வேலை செய்கிறார் பாருங்க, விரும்பி. இனிமே தான் குழம்பு விட்டு கொத்தணும். ஓகே. இல்லை பாருங்க குழம்பு. எங்களோட குழம்பும் குழம்பை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்னொன்று எந்த நேரம் வந்து கேட்டாலும் சாப்பாடு இருக்கு. இது ஹோட்டல் இருக்கிறதால எந்த டைமும் சாப்பாடு இருக்குது. ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ன்றதால தான் அந்த எல்லா டைமும் சாப்பாடு இருக்கு. நொதோன் ஹாஸ்பிட்டலுக்கு இங்கேருந்து சாப்பாடு எடுத்து கொண்டு போகிறாங்க.
இங்கே பாருங்க எல்லாம் முன்னுக்கு வந்து உங்களுக்கு ரைஸ் எல்லாம் அடிச்சு கொடுக்குறது மாதிரி ட்ரெடிஷனலாக யாழ்ப்பாண ஸ்டைலுக்கு வேண்ட மாதிரி பாருங்க யாழ்ப்பாண ஃபுட்டுகள் எல்லாம் இந்த குத்தரி சோறு நல்ல ஒரு சோயா மீட்டு இப்படிலாம் நிறைய சாப்பாடுகள் இருக்குது வேண்டிய மாதிரி செய்து கொண்டு கொடுங்க. இப்போ வந்து சாப்பாடு டைம் முன்னுக்கு கஸ்டமர் சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க, கஸ்டமர் சாப்பாடு போட்டு கொண்டு இருக்கிறோம். போட்டு கொடுப்பீங்க கேட்குற மாதிரி. மீன் குழம்பு நல்ல ஒரு மீன் தலை ஒன்று இருக்குது பாருங்க. வேண்டிய மாதிரி செய்து கொடுக்குறீங்க என்ன? முன்னுக்கு நிறைய கஸ்டமர் தான் சாப்பிடணும். அவங்க நடுக வாரவங்களா தொடர்ச்சியா வருவாங்களா? யாழ்ப்பாண முறையில் பாருங்க மீனை எப்படி வச்சு சமைச்சிருக்கணும்னு பார்த்தீங்களா? நிறைய வெங்காயம் பிஞ்சு மிளகாய் எல்லாமே இருக்குது. பருப்பு எல்லாம் போட்டு கொடுப்பீங்க. இந்த வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கணும். இதில் நீங்கள் இங்கே தங்கி நிற்கிறாங்களும் இப்படி செய்து கொடுப்பீங்களா? கொண்டு செஞ்சு கொடுப்போம். ரைட். இங்கே தாங்க சில பல யூரோப்லேருந்து வந்தாலும் வெளிநாடுலேருந்து வந்தாலும் அவங்க வந்து ட்ரெடிஷனல் ஃபுட்டை விரும்புவாங்க. அவங்களுக்கு நீங்கள் அப்படி செய்து கொடுப்பீங்களா? நான் வந்து யூகேலேருந்து வந்திருக்கிறேன். என் 2 ரிலேட்டிவ்ஸ் வந்து யாழ்ப்பாணம் வந்தால் எனக்கு கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்குறவே. அப்போ அவே மூலியமாக தான் எனக்கு இதை பற்றி தெரியும். நல்லூருக்கு பக்கத்தில் இப்படி ஒரு அமைதியான சூழலில் இது கிடைச்சது பெரிய சந்தோஷம். மற்றது வந்து இங்கே வந்து ரூம்ஸ் பாத்ரூம் எல்லாம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இப்போ நான் தனியாக தான் வந்தேன் ஆனால் இப்போ ஃபேமிலியாக ரூம்ஸ் பாத்ரூம் எல்லாம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கிறது வந்து ஃபேமிலியாக வாராக்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும் கூட. மற்றது வந்து நான் ஒரு தனியாக லேடி வந்து தங்கியிருக்கிறேன். இங்கே உள்ள ஸ்டாஃப் எல்லாம் வந்து மிகவும் கண்ணியமாக நடக்கிறார்கள். நல்ல சேஃப்டி என்றது பெண்களுக்கு நல்ல சேஃப்டி இருக்குது. அடுத்தது வந்து சாப்பாடும் வந்து நல்லா இருக்குது. இடியப்பம் சம்பல் சோதி எல்லாம் டிப்பிக்கல் யாழ்ப்பாணத்து சாப்பாடு மாதிரி இருக்குது. பெட்ரூம் பாத்ரூம் எல்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது. இந்த கெஸ்ட் ஹவுஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் யாருக்கு. இந்த வீடியோ உங்களை பலருக்கு பயனுள்ளதாக இருக்குமென்று நம்புகிறேன். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை பார்க்கணும்னு சொன்னால் என்னுடைய சேனலுக்கு புதுசாக வராக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.